வணக்கம். நான் உங்கள் ஃபிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் செந்தில்குமார் பேசுகிறேன். அதாவது வலித்தீர வழிகள் என்னன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ வலிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் எப்படி வந்தது அப்படிங்கிறது யாரும் அதை யோசிக்கிறதில்ல. வலி வந்ததும் அதோட வாழ பழகிறோம். அது தொந்தரவு கொடுத்து நம்மளுடைய அன்றாட தேவைகளை செய்ய முடியாத ஒரு பிரச்சனைக்கு போகும்பொழுது தான் ஃபிசியோதெரபி மருத்துவரை நாடி வராங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நோய் முத்தி போய் தான் வராங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபிசியோதெரப்பியில் முறையாக அவங்கள ஃபிசிக்கல் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த சில மூமெண்ட்ஸ் எந்த ஜாயிண்டில் பெயின் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அந்த ஜாயிண்டில் ஃபிசிக்கல் அசஸ்மெண்ட் த்ரூ த மூமெண்ட்ஸ் மூலிமா அதை அசஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரியான டைரக்ஷனில் பெயின் இருக்குது, என்ன மூமெண்ட்ஸில் என்ன பிரச்சனை, அந்த மசிலில் இன்ஜுரி ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி அந்த இன்ஜூரியை குணப்படுத்துறதுக்கான எலக்ட்ரோ தெரப்பின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோ தெரப்பி மூலிமா அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து வலியை இன்ஃப்ளமேஷனோ இல்லை இன்ஜுரியோ அதை குறைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அந்த மசிலுக்கு தகுந்த மாதிரியான எக்ஸசைஸுகளை சொல்லி கொடுத்து அவங்கள பலப்படுத்தி என்னென்ன சில வேலைகளை செய்யணும், சில இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஹோம் அட்வைஸ்ன்னு சொல்லுவோம். இதை செய்யும்பொழுது இது நல்லாயிருக்கும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு பெயின் மேனேஜ்மெண்ட், அதாவது வலியை மேனேஜ் பண்ணக்கூடியதும் பெயினை ரிலீஃப் பண்ணக்கூடிய வழியும் பிறக்குது.